ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த சேனல் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக மட்டுமே இருக்கும். 30 வயசுல செய்ய வேண்டியவை செய்யக்கூடாது, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் நல்லவனா இருக்க முயற்சிக்காதீங்க. உங்களை பிடிக்காதவங்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணவே பண்ணாதீங்க, அது டைம் வேஸ்ட். ஜாப் மட்டும் வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க. சைடு இன்கம், பிஸ்னஸ் மைண்ட் செட்டுக்கு ஏதாவது ஒன்று மாற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வகையில் பின்னாடி யூஸ் ஆகும். அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், அந்த விஷயத்தை விட்டுருங்க. அவங்க பேசதான் செய்வாங்க. வாழ போகிறது நீங்கள் மட்டும்தான். உடல் நலம், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்துல முதல் விஷயம் உடல் நலம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸசைஸ் பண்ணுங்க. பண்ண முடியாதவங்க வாக்கிங்காவது போங்க. நல்ல தூக்கம் கண்டிப்பாக வேணும். பண விஷயத்துல டிசிப்ளின் இருக்கணும். அதாவது எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு நீங்கள் எப்பயுமே சேமிச்சுட்டு இருக்கணும். இன்சூரன்ஸில் எதையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாத இஎம்ஐயை டைப் செஞ்சு கட் பண்ணிடுங்க. நண்பர்கள், உங்களை வளர வைக்கிற நண்பர்களை மட்டும் கூட வச்சுக்கிங்க. 30 வயசு பிரகாரம் குவான்டிட்டி தேவையில்லை, குவாலிட்டி தான் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் ஏதேனும் ஒரு ஸ்கூலில் கண்டிப்பாக எக்ஸ்பர்ட் ஆகணும். பேசும் திறனோ, டெக்னாலஜி வைஸ்லையோ, பிஸ்னஸ்லையோ, கிரியேட்டிவிட்டிலையோ எதாவது ஒன்றில் எக்ஸ்பர்ட் ஆகுங்க. இன்னும் இப்போ கூடிய காலத்தில் ஜாப் இருந்தாலும் ஸ்கில் இருந்தால் தான் உங்களுக்கு செக்யூரிட்டி. நல்லா அதை மனசில் வச்சுக்கோங்க. பெற்றோரை தயவு செஞ்சு கவனிச்சிக்கோங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன். அவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த்து, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது எல்லாத்துலேயுமே பாதுகாப்பாக கவனிச்சிக்கோங்க. இப்போது நேரம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு நேரம் இருந்தாலும் அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க. மைண்டில் வச்சுக்கோங்க. 30 வயசில் செய்யவே கூடாத விஷயம் என்னன்னா, பிறரை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அவன் வீடு, அவன் சம்பளம், அவன் ஸ்டேட்டஸ், அந்த விஷயத்துக்கே போகாதீங்க. நீங்கள் ஓடுற பாதை வேற, அவன் ஓடுற பாதை வேற. ஹெல்த் ஏற்கனவே சொன்னதான், சாதாரணமாக நினைச்சாதீங்க. லேட் நைட் தூக்கம் அவாய்ட் பண்ணுங்க. ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. இன்னும் வயசு இருக்குங்கிற மைண்ட் செட்டை விட்டுருங்க. எல்லாத்தையும் நாளைக்கு தள்ளி பார்த்துக்கலாங்கிற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு அடியோட தூக்கி போட்டுருங்க. உங்கள் ட்ரீம் கார்டு வேலையை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் சரியாக போயிடுங்கிற மைண்ட் செட்டை தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்கள் பிளானிங்கு, உங்கள் பேக்கப்பு எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் வரும். அதுவாக எதுவுமே சரி ஆகாது. 30 வயசுங்கிறது ஒரு முடிவோடு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது லைஃபோட உங்களுடைய ஃபவுண்டேஷன். இப்போ நீங்கள் எடுக்கிற முடிவு தான் உங்கள் 40-50 வயசுக்கான வாழ்க்கை. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், இந்த வீடியோவில் இருந்து உங்கள் மனசை பாதித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.